ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹையர் ஸ்டடி. நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஸ்பெசிபிக்கா ஏஐ இன்ஜினியர் பேஸ்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய காமனான ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? என் டு என் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு பண்ண தெரியுமா? இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கொஸ்டினை தான் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு நோ இஃப் யூ ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் டேட்டா. இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங்கோட பார்க்க போறோம். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபார் திஸ் அமேசிங் செஷன். So these are the main steps that you should be doing when it comes to machine learning project. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? டேட்டா லோடிங். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டேட்டா செட் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு வந்து என்னோட கோடிங் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இஸ் டேட்டா கிளீனிங். இந்த ஸ்டெப்ல என்னோட டேட்டாவை மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஏத்த மாதிரி கிளீன் பண்ணி எந்த ஒரு நல் வேல்யூஸும் இல்லாம கொண்டு வந்து அந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்கு அப்லோட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுக்குவீங்க. தேர்ட் ஸ்டெப் இடிஏ. என்னோட டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஃபோர்த் ஸ்டெப் ஃபீச்சர் இன்ஜினியரிங். என்னோட டேட்டா செட்ல எந்த ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் எது தேவையில்லைன்றத டிசைட் பண்றது. அடுத்த ஸ்டெப் மாடல் ட்ரைனிங். என்னோட மிஷின் லேர்னிங் மாடலை நான் ட்ரெயின் பண்றது ஆஃப்டர் சூசிங் த மிஷின் லேர்னிங் மாடல். அடுத்து என்னோட டேட்டா செட்டுக்கு இந்த மாடல் நல்லா ஒர்க் ஆகுதான்னு எவாலுவேட் பண்ணி பார்க்கறது. அண்ட் ஃபைனலி என்னோட மாடலை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா செட்டை லோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ ஃபாலோயிங் மை செஷன்ஸ் யூ மைட் ஹவ் நோன் திஸ். இம்போர்ட்டிங் நெசசரி லைப்ரரிஸ். பாண்டாஸ் டேட்டா செட் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா டேபிள் டேட்டா செட்காக. நம்பை இஸ் ஃபார் ஹேண்ட்லிங் நியூமெரிக்கல் டேட்டா செட். அடுத்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் எதுக்காகனா மிஷின் லேர்னிங் மாடல்ஸை நான் ட்ரெயின் பண்றதுக்கு டெஸ்ட் ஸ்பிளிட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி டேட்டா செட்டை பிரிக்கிறதுக்கு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இது என்ன பண்ணும்? என்னோட டேட்டால நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருந்தா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு மாத்தி வச்சிரும். ஸோ என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அடுத்த ஸ்டெப் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ இந்த ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை நான் இப்ப சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் மாடலையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலி என் மாடலை எவாலுவேட் பண்றதுக்கு அதோட அக்யூரசி என்ன, அண்ட் தென் இந்த கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெசிபிக்கா ஃபைனலி என்னோட மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது செக் பண்ணி பாக்குறதுக்காக இம்போர்ட் பண்ண லைப்ரரிஸ். அண்ட் ஃபைனலி ஜாப்லிப் அப்படின்ற லைப்ரரியும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் டேட்டா செட்டை லோட் பண்ண போறேன். எப்படி லோட் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி pd.readcsv யூஸ் பண்ணி தான் என்னோட டேபிள் டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணும். இதுக்குள்ள அந்த டேட்டா செட்டுக்கான லிங்கை ப்ரொவைட் பண்றேன். ஸோ ப்ரொவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கிட்டப்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா எனக்கு இங்க லோட் ஆயிரும். இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்லயும் ஆட் பண்றேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தட் லிங்க் நீங்க அதை காப்பி பண்ணிட்டு இந்த கோடிங் என்வாயன்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து df.headன்னு கொடுத்தா என்னோட ஃபர்ஸ்ட் 5 rows காமிச்சிடும். செகண்ட் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னது? டேட்டா கிளீனிங். இங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்றேன். இன்கேஸ் இருந்ததுன்னா மீடியன் வேல்யூஸை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அதாவது ஸ்பெசிபிக்கா ஏஜ் காலம்ல ஏஜ் பொறுத்த வரைக்கும் எது மிடில் வேல்யூன்னு கண்டுபிடி. இன்கேஸ் ஏதாவது ஒரு நல் வேல்யூஸ் இருந்தா அதை வச்சு ஃபில் பண்ணிடு. அடுத்து எம்பார்க்ட் அப்படின்ற ஒரு காலம்ல நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணு. இன்கேஸ் இருந்தது அப்படின்னா மோட் வேல்யூஸை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடு. ஸ்பெசிபிக்கா எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்ல எனக்கு கேபின் அப்படின்ற காலமும் நேம்ன்ற காலமும் டிக்கெட்ன்ற காலமும் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால இந்த காலம்ஸ் மூணையுமே நான் டிராப் பண்றேன். அண்ட் ஃபைனலி df.head என்ன பண்ணும் அப்படின்னா நான் இப்போ df.headன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நல் வேல்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபைனலி எனக்கு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எனக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபீச்சர் இன்ஜினியரிங். இங்க என்ன பண்றேன்னு பாருங்க. கேட்டகோரிக்கல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த டேட்டா செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சோ இங்க எஸ்எஸ்சி. சோ இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல செக்ஸ் வந்து மேல் ஆர் ஃபீமேல்னு இருக்கு இல்லையா? சோ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு மாத்தி வச்சுக்கிறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா
கேட்டகோரிக்கல் வேல்யூஸ நியூமரிக்கல் வேல்யூஸா மாத்துறேன். சோ என்னோட மாடல் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சோ இப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கு, பூலியன் வேல்யூஸா மாறிடுச்சு. இப்போ எம்பார்க்டுன்னு இருந்தது இல்லையா, சோ அந்த எம்பார்க்ட் அப்படின்ற ஒரு காலம் இப்போ அந்த செக்ஸ்ன்ற காலமும் சரி எம்பார்க்டுன்ற காலமும் சரி என்னவா மாறிடுச்சு, ட்ரூவா ஃபால்ஸான்னு மாறிடுச்சு. எப்படின்னா இன்கேஸ் மேலா இருந்தது அப்படின்னா நீ ட்ரூ அப்படின்னு மார்க் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஃபால்ஸ்னு மார்க் பண்ணிக்கோ. சோ இதோட மீனிங் ஃபால்ஸோட மீனிங் ஃபீமேல். சோ இதுக்கு பதிலா நீங்க ஃபீமேல் கொடுத்து ட்ரூன்னு மார்க் பண்ற மாதிரியும் மாத்திக்கலாம். அடுத்து எம்பார்க்டுல கியூ தனியா எஸ் தனியா வச்சிருக்கேன்ல, சோ இப்போ இந்த ஒரு காலம நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். அதுக்காக தான் கியூ தனியா எஸ் தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். சோ எங்கெல்லாம் எனக்கு கியூ இருக்கோ இன்கேஸ் கியூ அந்த ட்ரூன்னு மார்க் பண்ணி, இல்லைன்னா ஃபால்ஸ்னு மார்க் பண்ண, அதே மாதிரி தான் எஸ் இருக்கும். அடுத்து என் மாடல ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா என்னோட டேட்டா செட்டை ஸ்பிளிட் பண்றேன். சோ இங்க டெஸ்டிங் சைஸ் 20% டேட்டா செட்டை டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஃபீச்சர் ஸ்கேலிங். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெப் ஸ்பெசிபிக்கா லெட் மீ கிவ் ரன் ஆல். சோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்போட ஒர்க்கே என்னோட டேட்டா செட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1ல இருந்து 200 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத 1 to 10 மாத்திரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருந்ததுன்னா அது 0.1 அந்த மாதிரி எல்லாம் மாத்திரும். சோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டேட்டாவை என்னோட மாடல் மிஷின் லேர்னிங் மாடல் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் நான் ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணதுக்கு அடுத்து மாடல் ட்ரைனிங். இப்போ இதே டேட்டா செட்டை வச்சு என் மாடலை ட்ரெயின் பண்றேன். சோ ட்ரெயின் பண்றதுக்கு இந்த இடத்துல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாடலுக்கு நான் ட்ரெயின் பண்றேன். இது பேசிக்கான ஒரு கிளாசிபிகேஷன் மாடல். சோ இந்த டேட்டா செட் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக்கா டைனானிக் சிஎஸ்வி ஃபைல்ல இந்த ஒரு டேட்டா செட்ல ஒரு டைட்டானிக்ல ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல யாரு சர்வைவ் ஆனாங்க இல்ல சர்வைவ் ஆகல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா செட். So now let's go to the model evaluation part. So model evaluationல ரெண்டு ரிப்போர்ட் நான் பிரிண்ட் பண்றேன். ஒன்னு கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட், இன்னொன்னு அக்யூரசி ஸ்கோர். So see clearly இதுல precision, recall, F1 ஸ்கோர் இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதோட மீனிங்கை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க ப்ரெசிஷன்ல எனக்கு 0க்கு 0.82னும் 1க்கு 0.77 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல ப்ரெசிஷன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இதோட மீனிங் ஆக்சுவல் ப்ரெசிஷனோட மீனிங் என்னன்னா டோட்டலா என் மாடல் இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அந்த ப்ரெடிக்ட் பண்ண அந்த பாசிட்டிவ் வேல்யூல எவ்வளவு கரெக்டா இருக்கு. சோ இப்ப பாக்கும்போது எனக்கு 0.77 வந்திருக்கா 1க்கு. சோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா 77% எனக்கு சர்வைவ்டுன்னு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரீகால். ரீகால் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என் மாடல் எவ்வளவு கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு அப்படின்றது. சோ இட் சேஸ் தட் 75% ஆக்சுவலா சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படின்றது அதோட மீனிங். அடுத்து F1 ஸ்கோர். F1 ஸ்கோர் என்னன்னா ப்ரெசிஷனுக்கும் ரீகாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ. சோ டோட்டலான பேசஞ்சர் கிளாஸ்ல எனக்கு 0.76 தான் எனக்கு ப்ரெசிஷனுக்கும் ரீகாலுக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு வேல்யூ, அதாவது இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு வேல்யூ. சோ 74க்கும் 77க்கும் நடுவில் உள்ள வேல்யூன்னு வச்சுக்கலாமே. சோ அதுதான் இந்த F1 ஸ்கோர். அண்ட் ஃபைனலி நான் மாடலை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சோ சேவ் பண்ணா எனக்கு ஃபைனலி இந்த மாதிரி ஒரு கீழே நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ இட் சேஸ் தட் இதுதான் என்னோட அவுட்புட். சோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா மாடல் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க எண்ட் டு எண்ட் மாடல் மிஷின் லேர்னிங் மாடல் டெவலப் பண்றீங்க அப்படின்னா மெயினா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்றத மறக்காம செக் பண்ணிருங்க. Okay, bye for now. We'll meet you in next amazing video.